சுனில் நரேன் பா என்ன அடி அடிச்சாருங்க அவரு. 85 ஆஃப் 39 பால்ஸ், 7 பவுண்டரி 7 6. எப்பா அவரு பெங்களூர்ல ஒரு இன்னிங்ஸ் விளையாடினார்ல செம்மையா இதுக்கு முன்னாடி மேட்ச்ல, அது வந்து ஓரளவுக்கு அப்படி இப்படின்னு கச்சாமுச்சான்னு சுத்தினா இருக்கும் இந்த சில ஷாட்ஸ் எல்லாம். பட் இந்த மேட்ச்ல வந்து எஸ்பெஷலி சில ஷாட்ஸ் எல்லாம் அல்டிமேட்டா விளையாடினாருங்க. மிடில் ஆஃப் த பேட், லாங் ஆன்லயா இருக்கட்டும், இல்ல மிட் விக்கெட்லயா இருக்கட்டும், இல்ல ஸ்கொயர் லெக்லயா இருக்கட்டும், சான்ஸே கிடையாது. எஸ்பெஷலி இஷாந்த் சர்மா அந்த லாங் ஆன்ல ஒரு 6 அடிச்சுட்டு அடுத்தது பிளாட்டா ஒரு ஸ்கொயர் லெக்ல ஒரு 6 ஒன்று அடிப்பாரு பாருங்க, அப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சுனில் நரேன் கிட்ட நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், வந்து ஒரு 2-3 6 அடிக்கலாம், இல்ல ஒரு சுத்திட்டு அப்படி அவுட் ஆயிடுவாருன்னு. 85 ரன்ஸ் இருக்கும் அவர் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருக்காருன்னா சரியான ஒரு விஷயங்க. ஸோ இப்போ எல்லா டீமுமே வந்து பாத்தீங்கன்னா மற்ற பிளேயர்ஸ்க்கு வந்து ஸ்கெட்ச் போடுறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த நரேன் எப்படி அவுட் ஆகணும்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு கேகேஆரோட லைன் அப் வந்து டேஞ்சரஸா இருக்குங்க இந்த சீசன்ல. இது டீம் டு பீட்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கேகேஆர், எஸ் ஆர்ஆர் சொல்லலாம், பட் கேகேஆர் வேற லெவல்ல விளையாடிட்டு இருக்காங்க. அண்ட் நரேனோட இந்த எஃபர்ட் வந்து பாத்தீங்கன்னா மாஸ் தான் சொல்ல முடியும். ஸோ நரேனோட இந்த ஒரு கேமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.